வணக்கம். நாம் நினைப்பதைக் காட்டிலும் எனர்ஜி என்பது மிகவும் சிக்கலானது, மிகவும் நுட்பமானது. பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு எண்ணம் தோன்றினால், நம்முடைய உடலில் எதையாவது உணர்ந்தா, அப்பதான் நம்மளுக்கு அந்த எண்ணத்த குறித்தோ, அந்த நினைவை குறித்தோ, அந்த உணர்வை குறித்தோ ஒரு நினைவு வரும். இல்லையா? திடீர்னு முதுகுல ஏதோ அரிக்கிற மாரி இருக்கும். அப்ப முதுக உணர்வோம். திடீர்னு வாசக்கதவை சாத்துனோமா அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும். அப்போ தான் டக்குன்னு சுதாரித்து கொள்வோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த உணர்வு அவ்வளோ நேரம் எங்கே இருந்தது? அந்த எண்ணம் அவ்வளோ நேரம் எங்கே இருந்தது? கொஞ்சம் பொறுமையாக அதை அணுகலாம். ஒரு முறை வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ எதேர்ச்சியாக டிவியை பார்த்தபோது ஏதோ ஒரு நிகழ்ச்சி, திடீர்னு ஒரு பெண் அதில் மேடையில் வந்தாங்க. பார்த்தோன்னே டக்குன்னு ஞாபகம் வந்தது. அவங்க ஒரு நடிகை, ஒரு முன்னாள் நடிகை. ரொம்ப நாள் ஆச்சு அவங்க டிவியில் பார்த்து, திரையில் பார்த்து. உடனே எனக்கு ஒரு திடுக்குன்னு தோணுச்சு. இவ்வளோ நாள் அந்த பேரும், அந்த முகமும் எங்கே இருந்தது எனக்குள்ள? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் உங்களை அறியாமல் ஒரு பாட்டை திடீர்னு ஹம் பண்ணலாம். உங்கள் பள்ளிக்கூட நண்பன் நினைவுக்கு வரலாம். ஒரு கல்லூரி ஆசிரியர், ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் நினைவுக்கு வரலாம். நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு முற்றிலும் சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒன்று நினைவுக்கு வரலாம் இல்லையா? அதாவது நம்ம எப்போவுமே பல்வேறு விஷயங்களில் நமக்குள்ளே சுமந்து கொண்டு இருக்கோம். நம்முடைய உடலில் செல்கள் இருக்கின்றன. அந்த செல்களெல்லாம் சேர்ந்து திசுக்களை உருவாக்கி, திசுக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து வெவ்வேறு விதமான உடல் உள்ளுறுப்புகளை உருவாக்கி இருக்கு. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்குது. இதயம்னா என்ன செய்யணும், நுரையீரல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு. அது நம்ம உடல் உருவாகும் போது ஒரு செல்லில் தான் நம்ம தோன்றணும் இல்லையா? அந்த ஒரு செல்லு வெவ்வேறு விதமாக பகுந்து பிரிந்து இடையே உடலாக மாறி இருக்கு. அந்த தன்னுடைய தேவைக்கு என்னவோ அதற்கேற்றாற் போல அந்த அது பகிரும் அந்த செல் பிரியும் போது தன்னை இதயமாக, நுரையீரலாக, காலாக, தலையாக, தோலாக இப்படின்னு மாற்றிக்கொள்ளுது இல்லையா? இப்போ நம்ம வாழ்க்கையை கவனித்து பார்த்தோம்னா நாமளும் அப்படி தான். நாம் என்பவர் ஒரு பிரஜை, ஒரு தூய பிரஜை, ஒரு எனர்ஜின்னு சொல்லலாம் வேணும்னா. அப்போது அந்த எனர்ஜி தான் பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதங்களில் வெளிப்படுது. ஒரு நினைவாக வெளிப்படுவதும் ஒரு எனர்ஜி தான். ஒரு சிந்தனையாக, ஒரு கவலையாக, ஒரு ஆசையாக, ஒரு ஏக்கமாக, எதிர்பார்ப்பாக, எல்லாமே எனர்ஜி தான். அது வெவ்வேறு விதமான வடிவங்களை எடுத்துக்குது. இன்னொரு விதத்தில் சொல்லலான்னா, ஒரே காயை ஒரு அம்மா வெவ்வேறு விதங்களில் சமைப்பது போல அப்படியும் சொல்லலாம். நம்மிடம் இருப்பது ஒரே எனர்ஜி, உயிராற்றல்ங்கிறது ஒன்று தான். அது வெவ்வேறு விதங்களில் பிரியுது. அது பிரிப்பது எது? நம்முடைய அகங்காரம். சூரிய ஒளியை ஒரு முப்பட்டகம் வழியாக செலுத்தினோம்னா அது வானவில்லாக பிரியும். இதை நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த சூரிய ஒளியில் பல்வேறு கதிர்கள் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரிகிறது 7 தான். அதையும் கடந்து அகச்சிவப்பு கதிர்கள், புற ஊதா கதிர்கள் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ அந்த குறிப்பிட்ட கோணத்தில் அந்த சூரிய ஒளி விழும்போது தான் அது 7ஆக பிரியுது. அப்போ மட்டும்தான் நம்ம அதை கவனிக்க முடியுது. மற்ற நேரங்களில் அதில் 7 வர்ணங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எப்போவுமே இருக்கிறது தான். ஆனால் நம்மளால் அதை பார்க்க முடியறதில்ல. நாமும் அப்படி தான். நாம் ஒரு ஆளுமையாக நம்மளை வெளிப்படுத்தி கொள்கிறோம். நமக்குன்னு ஒரு பேர் இருக்குது, ஒரு உருவம் இருக்குது, ஒரு அடையாளம் இருக்குது. அதன் அடிப்படையில் நம்ம ஆணாக, பெண்ணாக, இளைஞனாக, முதியவராக, ஒரு அப்பாவாக, மகனாக, மேலாளராக, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வெளிப்படுத்தி கொள்வோம். என்ன பண்ணுறோம்னா அந்த அகங்காரத்தை கொண்டு நமக்குள்ளே இருக்கும் அந்த எனர்ஜியெல்லாம் சேனல் பண்ணுறோம் இல்லையா? இப்போ நான் மேலாளராக இருக்கணும்னா நான் எப்படி நடந்துக்கணும், எனக்கு ஒரு அடிப்படை புரிதல்கள் இருக்கணும். இப்போ என்னுடைய சிந்தனை, என்னுடைய எண்ணம், நான் பேசுவது, நான் நடந்து கொள்வதெல்லாம் அந்த மேலாளருங்கிற அந்த அடையாளத்துக்கு ஏற்ப இருக்கணும். இப்போ இதெல்லாமே நம்ம அறியாமல் நம்ம செஞ்சுக்கிட்டே வரோம். சின்ன குழந்தையிலிருந்தே இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது.
ஆனா முன்பே சொன்னது போல, நமக்குள்ள இருக்கும் எனர்ஜி வந்து ஒரு எண்ணமாக, ஒரு உணர்ச்சியாக, ஒரு நினைவாக, ஒரு சொல்லாக, ஒரு ஆசையாக, இப்படி ஏதாவது ஒரு வடிவம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அத நம்ம கவனிக்க முடியும். ஸோ அதாவது குடம் ஃபுல்லா தண்ணி இருக்கு. நாம குடிக்கணும் அப்படின்னா ஒரு டம்ளர எடுத்துக்கிறோம், ஒரு பாத்திரம் எடுத்து எடுத்து தேவையான தண்ணீர் எடுத்துக்கிறோம் இல்லையா? அதைப் போல தான் எனர்ஜி நம்ம உடல்ல இருக்கு. நாம ஒரு குறிப்பிட்ட சூழல் வரும்போது, அந்த சூழலுக்கு ஏற்றாற்போல நம்ம நடந்து கொள்ளும்போது, அந்த வழியாக எனர்ஜி சேனல் ஆகுது. அதே சமயம் அது அவ்வளோ எளிது கிடையாது. இப்ப இந்த படத்த பாருங்க. இதெல்லாம் ஒரு நண்பர்கள்னு சொல்லலாம் இல்லையா? தெரிந்தவர்கள் தான் ஒரு வீட்டுக்குள்ள சேர்ந்திருப்பாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒண்ணாக இருந்தாலும், எல்லாம் உண்மையில் ஒண்ணாக இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. அவங்க உடல் அளவில் ஒண்ணாக இருக்காங்க. மனதளவில் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வெவ்வேறு உணர்ச்சிகள் இருக்கும், வெவ்வேறு எண்ணங்கள் இருக்கும், நினைவுகள் இருக்கும். ஒருவர் வந்து 50% அங்க இருப்பாரு. இன்னொரு 50% எதையாவது கனவு கண்டுட்டு இருப்பாரு. இன்னொரு 20% தான் இருப்பாரு. இன்னொருவர் 90% அந்த இடத்துல இருக்கலாம். ஸோ இப்படி நம்முடைய இருப்பு, நம்முடைய இருத்தல் என்பதும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம உண்மையில் நம்ம எதையாவது சிந்திக்கும்போது, நம்முடைய எனர்ஜி அந்த எண்ணமாக, அந்த சிந்தனையாக உருவெடுக்குது. நம்ம ஏதாவது செய்யும்போது அந்த விதத்தில் உருவெடுக்குது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களால் நம்முடைய எனர்ஜிய கவனிக்க முடியாது. நம்ம அமைதியா இருந்தோம்னா, சும்மா உட்காந்துட்டு இருக்கான்னு நெனப்பாங்க. சும்மா இருக்கிற பொருளுக்குள்ளேயும் எனர்ஜி இருக்கு. அத நிலையாற்றல்னு சொல்றோம். அது இயங்கிட்டு இருந்தா அது இயக்க ஆற்றல். இப்ப நம்ம சும்மா உட்காந்துட்டு இருந்தோம்னா, அமைதியாக இருக்கோம். ஆனா உள்ளுக்குள்ள நம்முடைய மனம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கலாம். எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஸோ நம்ம உடல் அளவுல அமைதியாக இருக்கோம். அப்போ அந்த எனர்ஜிய யாராலயும் புரிந்து கொள்ள முடியாது. ஈவன் அது எண்ணமாக மாறுனா கூட நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். அது ஒரு சொல்லாகவோ, செயலாகவோ வெளிப்படும்போது அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அப்போ அது வந்து அவங்களுக்கு பயன்படும் விதத்தில் இருக்கா? அவங்கள பாதிக்குதா? அவங்களுக்கு உதவுதா? தொந்தரவா இருக்கா? இப்படி மற்றவர்கள் கவனிப்பார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு அது பயன்பு தரும் விதத்தில் இருக்குன்னா, அவங்க நம்மை விரும்புவார்கள், நம்முடைய எனர்ஜிய விரும்புவார்கள். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில அவங்க நம்மள விரும்ப மாட்டாங்க. நம்ம எனர்ஜிய விரும்ப மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இது. இப்போ நம்ம கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவர விரும்புறோம் அப்படின்னா, அந்த நேரத்தில அவரிடமிருந்து என்ன எனர்ஜி வெளிப்படுதுங்கிற அடிப்படையில அவர நாம விரும்புவதோ, வெறுப்பதோ கிடையாது. ஏற்கனவே அவர பத்தின நினைவுகள் நமக்குள்ள இருக்கும். அவர் நீண்ட காலமா நம்மளுக்கு பழகியிருப்பாரு. ஒட்டுமொத்தமா ஒரு புரிதல் இருக்கும். மொத்தமா அவர் நல்லவரு, குடிச்சா கொஞ்சம் உளறுவாரு, அவ்வளவுதான் வளவளான்னு பேசிட்டு இருப்பாரு. மத்தபடி நல்லவரு. இது போன்ற ஒரு புரிதல் இருக்கும். ஸோ நம்ம கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எனர்ஜிங்கிறது அந்த கணத்தில் நிகழ்வது, நிகழ்ந்து கொண்டே இருப்பது, மாறிக்கொண்டே இருப்பது, காற்றைப் போல நகர்ந்து கொண்டே இருப்பது, இல்ல நகராம இருப்பது. அந்த நேரத்தில என்ன இருக்குங்கிறத நம்ம கவனிக்கும்போது தான் நம்மால உண்மையை உணர முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆனா, நாம நம்முடைய நினைவுகளின் அடிப்படையில், கடந்த காலத்தின் அடிப்படையில் ஒருவர அறிந்து கொள்ள முயலும்போது, அது பொய்யாக இருக்கும். கவனிச்சு பாருங்க. இதன் அடிப்படையில தான் மாயை செயல்படுது. நம்ம திருமணம் செய்து கொண்டிருப்போம். திருமணம் செய்து இப்ப 20 வருஷம் ஆயிருக்கும். திருமணம் செய்து கொண்டபோது இருந்த அதே நபர் தானா இப்போது நம்முடன் இருப்பது. இப்ப அப்போ வந்து அவரோட எனர்ஜி வேறையா இருந்திருக்கும் இல்லையா? 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரொம்ப இளையவராக இருந்திருப்பாங்க. அவங்க மனநிலை வேறாக இருக்கும். வாழ்க்கை குறித்த புரிதல், எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் வேறையாக இருக்கும். இந்த 20 வருடங்களில் அவர் பல விதங்களில் தங்கள மாற்றி இருப்பாங்க, வளர்ந்திருப்பாங்க. அதற்கேற்றாற்போல அவங்க எனர்ஜியும் மாறி இருக்கும். அவங்க பக்குவம் அடைந்திருக்கலாம். இன்னும் வந்து பழைய கடந்த கால ஏக்கங்களிலே மூழ்கி இருக்கலாம். சொல்ல முடியாது. இப்ப நம்ம எல்லோருமே மாறிக்கிட்டே இருக்கோம். ஒரு ஒரு சின்ன எண்ணமும் முக்கியமானது. ஆனா நான் முன்னமே சொன்னது போல நம்ம எதையுமே கவனிக்கிறதில்ல. ஒரு செயலாக ஏதாவது வெளிப்பட்டபோது தான் நம்ம அத கவனிக்கிறோம். அது எனர்ஜியாக உருவாகும்போதே நம்ம கவனிக்கத் தொடங்கணும். வேறு இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இப்ப இந்த யூடியூப் உருவானதுனால தான் இந்த காணொளிய நான் உருவாக்க முடியுது. இந்த எனர்ஜிய பகிர்ந்து கொள்ள முடியுது இல்லையா? இப்போ நான் தயாரான உடனே எனக்காக யூடியூப தயாரிச்சாங்களா? இல்ல. அது ரொம்ப காலமா இருக்கு. யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி இணையம் இருந்தது. இணையம் வர்றதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் இருந்தது.
கம்ப்யூட்டர் வர்றதுக்கு முன்னாடி வேறு விதமான பொருட்கள் இருந்தன. அப்போ அதையெல்லாம் பயன்படுத்தி அதையெல்லாம் குறித்து சிந்தித்து மாற்றி அமைத்து ஒரு நீண்ட காலமாக அந்த நம்முடைய சிந்தனைகளில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து, அந்த சிந்தனையில் நிகழ்ந்த மாற்றங்கள் வந்து வெவ்வேறு விதமாக ஆராய்ச்சிகளாக வடிவம் எடுத்து, அந்த ஆராய்ச்சிகளில் வெற்றி பெற்றவை வந்து இன்டர்நெட்டாக, கம்ப்யூட்டராக, யூடியூப் போன்ற ஒரு ப்ராடக்டாக நம்மளுக்கு வந்து நிற்குது. இப்போ நாம் அதை பயன்படுத்திக்கிறோம். இப்போ இது நான் பேசுகிறேன்னா இது எவ்வளோ பேருக்கு போய் சேரும்? இதை எவ்வளோ பேர் புரிஞ்சுக்குவாங்க? அவங்க எப்படி கிரகித்து கொள்வார்கள்? ஸோ இப்படி தான் எனர்ஜி இயங்கிட்டே இருக்கும். இப்போ இது எல்லாமே திட்டவட்டமாக யாரும் நிறுவ முடியாது. ஒரு சொல் என்றால் கூட சொல்லலாம், யோசிக்கலாம். அந்த சொல்வதால் என்ன பயன், யாருக்கிட்ட சொல்கிறோம், அது என்ன ஆகும் அப்படின்னு. ஒரு செயல்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். எல்லா செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கும். இப்போ எண்ணத்துக்கு நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஏன்னா நமக்குள்ளே மட்டுமே இருப்பது. அதனால் எண்ணத்தை நாம் ஒழுங்குபடுத்துவது கிடையாது. அதுக்கு பெருசாக முக்கியத்துவம் தருவது கிடையாது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், திடீர்னு உங்களுக்கு காபி சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வருது, ஒரு சினிமா பார்க்கணும், ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணணும். எங்கிருந்து அந்த எண்ணம் வருது? இப்போ நீங்கள் உங்கள் நண்பரை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் நண்பர் உங்களை நினைப்பாரா? அவர் வேறு ஏதாவது நினச்சிக்கிட்டு இருப்பார் இல்லையா? இப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய எப்படியெல்லாம் நம்ம ஒருவர் தொடர்பு கொள்கிறோம் பாருங்கள். எப்படியெல்லாம் நம்ம எனர்ஜியை வீணடிக்கிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம கவனம் இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையின் மீது நம்மளுக்கு முழு கட்டுப்பாடு இருக்கும். எனர்ஜிங்கிறது ரொம்ப ரொம்ப நுட்பமானது. இப்போ உளவியல் ஜோதிடம் சொல்லுது அப்படின்னா, உடனே அது எனர்ஜி அப்படின்னு உடனே ஏதோ நம்ம அணுகுண்டு போலவோ, ஒரு சூரிய கதிர்வீச்சு போலவோ அவ்வளவு தீர்க்கமாக தீவிரமாகலாம் அந்த தாக்கம் இருக்காது. அது ஒரு மென்மையான ஒரு மாற்றம். எண்ணம்ங்கிறதே பார்த்திங்கன்னா, சில எண்ணங்கள்லாம் ரொம்ப கனமான எண்ணங்கள்னு சொல்கிறேன். இப்போ நான் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே ரொம்ப கனமானது, ஆழமானது, எல்லோராலும் கேட்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்புறம் எண்ணத்துக்கே அவ்வளோ ஒரு கனம் இருக்குது அப்படின்னா, அப்புறம் எனர்ஜிக்கு இன்னும் நுட்பமானது இல்லையா? அதுக்கும் ஒரு கனம் இருக்கும், அதுக்கும் ஒரு ஃப்ளோ இருக்கும். அதை நம்ம கவனிக்கணும். அதை நம்ம உடலை தான் கவனிக்கணும். உடலில் நம்ம மூச்சு விடும்போது, பேசும்போது, சாதாரண உட்காந்துட்டு இருக்கும்போது, இது போன்ற கணங்கள்லேயே நாம் எனர்ஜியை நன்றாக உணர முடியும், கவனிக்க முடியும், அவதானிக்க முடியும். நம்ம எண்ணங்களை கடந்து, சொற்களை கடந்து, செயல்களை கடந்து எனர்ஜியை கவனிக்க தொடங்கினோம்னா, நம்மளால் தேவையற்ற பிணைப்புகள் எதையும் உருவாக்கி கொள்ள முடியாது. ஏன்னா எனர்ஜி தன்னளவில் நல்லதோ கிடையாது, கெட்டதும் கிடையாது. எனர்ஜியை நம்மளால் இறுக்கி பிடித்து கொள்ள முடியாது. எனர்ஜியை வந்து ஒரு எண்ணமாக, நினைவாக, ஒரு ஆசையாக, ஒரு ஏக்கமாக மாற்றணும் அப்படின்னா தான் அதை வந்து நம்ம இறுக்கி கொள்ள முடியும். அதை மாற்றுவதற்கு அகங்காரம் வேண்டும். ஸோ இதெல்லாம் நுட்பமாக கவனியுங்க. அகங்காரம் வந்து நம்மளை அறியாமல் நம்மளை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. அது இறுகி போய் உறுதியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மென்மையாக, வலுவற்றும் இருக்கலாம். எந்த விதமான அகங்காரமும் நம்முடைய வாழ்க்கையை நம்மிடமிருந்து பிரித்துவிடும், திருத்தி காட்டிவிடும். ஸோ அது நுட்பமாக கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். முன்னே சொன்னது போல் இது எண்ணங்களை கவனிப்பதுங்கிறது தியானம். சொற்களை கவனிப்பதுங்கிறதுக்கு தான் எழுத்து, பேச்சு நிறைய இருக்குது இல்லையா? செயல் எல்லோருமே தெரியும் நம்மளுக்கு. இப்போ நான் சொல்வது எனர்ஜியை கவனிக்கிறதுங்கிறது, இது வந்து தியானத்தையும் கடந்தது. நீங்கள் தியானம்னா கூட தினமும் 1/2 மணி நேரம் தியானம் பண்ணோன்னு சொல்லி உட்காந்து எண்ணங்களை கவனிக்கலாம். ஆனால் எனர்ஜியை நம்ம 24 மணி நேரமும் கவனிக்க முடியும். ஏன்னா நம்ம எனர்ஜியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றியும் எனர்ஜி இருக்குது, ஒரு கடல் போல் சூழ்ந்துருக்கு. அது நாம் எப்படி உணர்கிறோம், நமக்குள்ளே என்ன விதமான மனநிலை இருக்குங்கிறத கேட்டாற்போல் நம்மளுக்கு தேவையான எனர்ஜியை நாம் கிரகித்து கொள்வோம், நம்மை சுற்றி நிகழ அனுமதிப்போம். யோசிச்சு பாருங்கள், உங்களை நண்பர்களை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, எந்த நண்பர்கள் நீங்கள் அனுமதிக்கிறீங்க, அதன் மூலமாக
உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான எனர்ஜி வெளிப்படணும்னு நீங்கள் கட்டுப்படுத்துகிறீங்க இல்லையா? ஸோ இதெல்லாமே கவனிக்கணும். ஸோ இல்லாட்டி நம்ம தேவையில்லாத பந்தங்களை உருவாக்கிட்டு அதிலேருந்து சிக்கிட்டு இருப்போம். அதனால தான் யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.